நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் பாருங்கள், எம்ப்ளாயராக இருந்தால் பாருங்கள், இல்லை சாலிசிட்டர்ஸோ இல்லை இமிக்ரேஷன் லாயர்ஸ் கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஐடியா சூப்பரான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறது அந்த இன்டர்வியூவில் தான். கரெக்ட். அந்த இன்டர்வியூவே வந்து நல்லா பண்ணி பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக கொண்டு வரலாமா, அதுக்கான ஒரு வழி, ஒரு சூப்பரான வழி இருக்குது. அது இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்பும் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை பற்றியும் அதில் வந்த புது சேஞ்சஸ், புது அப்ரோச் புது அப்ரோச்சை பற்றி பேச போகிறோம். ஒரு ஷாப்புக்கு மேனேஜராக போகிறாங்கன்னா நான் ஒரு 5 கொஷின்ஸ் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி கைண்ட் ஆஃப் சர்ப்ரைசிங் எங்களுக்கே. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கோம். நம்ம வந்து சீரீஸ் பை சீரீஸ் நிறைய போட்டுருக்கோம் வீடியோஸு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ரொம்ப ஒரு அருமையான டாபிக் அண்ட் குட் நியூஸ், ரொம்ப சூப்பரான குட் நியூஸு. அது வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து அந்த ஃபார்முலா பிரேக் பண்ணிவிட்டு, இந்த ஃபார்முலா நீங்கள்லாம் வச்சுக்கோங்க, யாரை வேணாலும் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் பாருங்கள், எம்ப்ளாயராக இருந்தால் பாருங்கள், இல்லை சாலிசிட்டர்ஸோ இல்லை இமிக்ரேஷன் லாயர்ஸ் கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஐடியா சூப்பரான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. என்னன்னா நம்ம 2 டாப்பிக்கில் இங்கே பேச போகிறோம். ஒன்று வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா. ஆமாம், ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா முக்கியமாக ஃபாரின்லேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அதை பற்றி. ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறது அந்த இன்டர்வியூவில் தான். கரெக்ட். அந்த இன்டர்வியூவே வந்து நல்லா பண்ணி பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக கொண்டு வரலாமா, அதுக்கான ஒரு வழி, ஒரு சூப்பரான வழி இருக்குது. அது இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பொறுமையாக உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் பற்றி, செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை பற்றியும் அதில் வந்த புது சேஞ்சஸ், புது அப்ரோச்சை பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக வரவங்க எல்லாருக்கும் வந்து பத்ரி பால வெங்கடேஷன், சீனியர் இமிக்ரேஷன் லாயர், அவரை பற்றி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். முன்னாடி OIC லெவல் 3ன்னு சொல்லிட்டு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. IAA லெவல் 3 லாயர். IAAனா இமிக்ரேஷன் அட்வைஸ் அத்தாரிட்டி. அவங்க அதில் வந்து லெவல் 3 முடிச்சிருக்காங்க. மோர் தென் 5000 ஹாப்பி கஸ்டமர்ஸ். இன்னைக்கு கூட எனக்கு காலைல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ஹாப்பி கஸ்டமர்ஸ்னு. ஒரு எங்கள் எல்லார் குரூப்லேயும் போடுவார். அதில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இப்பயும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த டாபிக் உள்ளார போகும்போது மெயினாக வந்து இன்னொரு விஷயம் வந்து யுனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட் தான் இவங்களோட கம்பெனி. இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இட். அதோட ஃபுல் வெப்சைட் லிங்க் கீழே இருக்குது. நிறைய பேர் வந்து அதையும் பார்க்காம அதுக்குள்ளார கொட்டை எழுத்தில் நம்பர் போட்டிருக்காரு. என்கிட்ட திருப்பி நம்பர் கேட்பீங்க. அந்த நம்பர்ஸில் நீங்கள் கால் பண்ணி பேசுகிறது ஒரே ஒரு விஷயம், இமிக்ரேஷன் பற்றி ஏதாச்சும் கொஷின் இருந்ததுன்னா அது மட்டும் கேளுங்க. வேறு இந்த வேலை வாங்கி கொடுக்குறதோ, வேறு ஏதாச்சும் கம்பெனிஸ் பற்றி பேசுகிறதோ அதுக்கு வந்து இவங்க அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ டாபிக் போகும்போது ஃபஸ்ட்டு திங் நம்ம பேச வேண்டியது வந்து நம்ம இது பற்றி என்னென்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி பேசுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து எல்லாம் முடிச்சுன்னா ஆனால் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிம்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ் புரியல அது இதுன்னு. ஸோ என்ன நீங்கள் அந்த புதுசாக ஒரு மேஜிக் கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இன்டர்வியூ ப்ராசஸை பற்றி பார்த்தோம்னா, ஏப்ரல் லாஸ்ட் இயர் சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து இதோட நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பித்தது. முன்னாடி வந்து ஒரு 10% இருந்தது, அதுக்கப்புறம் 20%, 30%, 50%. இப்போ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் அப்ளிகன்ஸ் ஆர் கோயிங் த்ரூ இன்டர்வியூ ப்ராசஸ். 10ல் 9 பேருக்கு வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு தான் ஸ்கில்டு ஒர்க்கர் கொடுக்குறாங்க. இது வந்து எஸ்பெஷலி என்ட்ரி கிளியரன்ஸுக்கு. இன் கண்ட்ரியில் வந்து இப்போவும் வந்து ஒரு 10% இல்லை 20% தான் பண்ணுறாங்க. இதை வந்து என்ட்ரி கிளியரன்ஸ் ஸ்ரீலங்காவிலிருந்தோ, இந்தியாவிலிருந்தோ, நேபாளிலிருந்தோ, வெளிநாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு. இப்போது அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ரெஃப்யூசல் ரேட்டு எல்லாருக்குமே வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதனாலன்னா இன்டர்வியூ வந்து எனிதிங் பிட்வீன் 45 மினிட்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ வந்து முன்னாடி பேசிக்காக கேட்பாங்க, இப்போ டெக்னிக்கலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஷாப்புக்கு மேனேஜராக போகிறாங்கன்னா நான் ஒரு 5 கொஷின்ஸ் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி கைண்ட் ஆஃப் சர்ப்ரைசிங் எங்களுக்கே. வாட் டு மீன் பை அப்செல்லிங் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தெஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆக்ஷன் பிளான் எடுப்பீங்க, நீங்கள் ஒரு கடையில் இருக்கீங்க அப்படின்னா தெஃப்ட்டு ஆச்சுன்னா என்ன ஆக்ஷன் பிளான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் டில்லு வந்து சடன்லி
ஸ்டாப் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆக்ட் பற்றி என்ன, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. ஒரு ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கு, அதான் ஷாப் மேனேஜருக்கு ஒரு ஜென்யூனாக ஒரு ஷாப் மேனேஜர்னால் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ரெக்ரூட் பண்ணுவீங்க, உங்களோட அப்ரோச் என்ன, ஒரு ஸ்டாஃபை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்னிக்கலாக போகிறாங்க. இப்போது மக்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்டர்வியூக்கு நல்ல ட்ரெயின் ஆயிருந்தாலும் அங்கே இன்டர்வியூவில் வந்து எடுக்கிறவங்க யூகேலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ நிறையா டைம் வந்து மக்களுக்கு அவங்களுடைய ஆக்சென்ட் புரிய மாட்டேங்குது. ஸோ கொஷினை ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேறு கொஷினுக்கு வேறு மாதிரி ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இதனாலேயே நிறையா பேத்துக்கு ரெஃப்யூஸ் ஆயிடுது. அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்க இவங்க ஏதோ ஒரு பதில் சொல்ல. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணுறாங்க, எக்ஸாமை பாஸ் பண்ணியோ இல்லை வேறு மாதிரி பண்ணுறாங்க. 90% ஆஃப் தெம் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி IELTS 4.0 எடுத்து பண்ணிடுறாங்க. ஸோ தே ஆர் ஆல்ரெடி மீட்டிங் த ரிக்குயர்மெண்ட் ஆஸ் பர் த ஹோம் ஆஃபீஸ் இது ரூல்ஸ் பிரகாரம். ஸோ வி ஹாவ் சேஞ்ச்ட் அவர் அப்ரோச் அண்ட் வி ஹாவ் ஸ்டார்டட் ஆஸ்கிங் ப்ளீஸ் ப்ரொவைட் இன்டர்ப்ரெட்டர். முக்கியம் இன்டர்ப்ரெட்டர் கேளுங்க. அப்போது என்னென்னா ஹோம் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அனுப்பும் போதே ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி அவங்க இங்கிலீஷ்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி உங்களுக்கு லாங்குவேஜ் எதாவது மாற்றணும் இல்லை இன்டர்ப்ரெட்டர் வேணும்னா சொல்லுங்கன்னு உங்களுக்கு 2 வாரம் முன்னாடியே இல்லை 1 வாரம் முன்னாடியே உங்கள் இமெயில் அனுப்புவாங்க. ஸோ அப்போ இமெயில் நீங்கள் ரிப்ளை அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு இந்த டேட் டைம் ஓகே அப்படின்னு. அப்போ அந்த டைமில் வந்து இன்டர்ப்ரெட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ், தெலுங்கு. எங்களுக்கு லாஸ்ட் வீக்கு வந்து பாகிஸ்தானுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம், உருது சூஸ் பண்ணோம். ஷாப்கீப்பருக்கு கிடச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு உருதுன்னு. ஸோ இப்போது என்ன ஆகுதுன்னா நடுவில் ஒரு இன்டர்ப்ரெட்டரை வச்சிடுறாங்க. இன்டர்ப்ரெட்டரை வச்சு அவங்க வந்து அந்த கொஷினை கேட்கும்போது மக்களுக்கு தெளிவாக புரியுது. அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க, தமிழ்லையோ தெலுங்குலையோ உருதுலையோ சொல்கிறதுனால அந்த இன்டர்ப்ரெட்டர் கரெக்டாக அதை வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ ரெஃப்யூசல் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாயிருச்சு இப்போ. பட் ஸ்டில் ரெஃப்யூசல்ஸ் ஆர் வில் பி தேர் இஃப் யூ கான்ட் ஆன்சர் த கொஷின். இப்போது அவங்க கேட்குறாங்க, கடையில் தெஃப்ட் ஆயிடுச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, அப்போ அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியலன்னா அது ரெஃப்யூஸ் ஆகிரும். ஆனால் அந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு உண்மையாகவே நாலேஜ் ஓரளவு இருந்தாலும் நீங்கள் ஓரளவு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும், கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்ப்ரெட்டரை வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கரெக்டாக பதில் தெரியும். அப்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி ஆகிரும். ஸோ இன்டர்ப்ரெட்டர் வந்து உங்களை மாதிரி ஒரு இன்டர்ப்ரெட்டர் இருந்தாருன்னு நீங்கள் வந்து அவங்க 2 பாயிண்ட் தான் நீங்கள் 2 ஆட் பண்ணுறீங்களே, அப்போ நிச்சயமாக பாஸ் ஆகிடலாம். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க சொல்கிறத இங்கே பேசுவாங்க, இங்கே இருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் எப்படியா இருந்தாலும் அந்த இதில் நாலேஜ் வேணும். என்னென்னா உங்களுக்கு லாங்குவேஜ் மட்டும் தான், அது மெயினாக வந்து ஆக்சன்ட் புரியல, அதனால நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் இருந்தாலும் இப்போ இலங்கையிலேருந்து பண்ணுறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா இன்டர்ப்ரெட்டர் வேணும், எனக்கு ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் தமிழ் தான், எனக்கு ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் தமிழ் சொல்லிட்டு அப்போ நடுவில் ஆளை கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது ஒரு ரொம்ப சூப்பரான குட் நியூஸ். கண்டிப்பாக. அதே மாதிரி இமெயிலில் வந்து தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து லாங்குவேஜ் ரிக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் IELTSனால் இதான் 4.0 எல்லா இதில் எடுத்திருக்கேன். பட் இன் ஆர்டர் டு அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஒரு இன்டர்ப்ரெட்டர் ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ் ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கு அப்போ இது ஆகிடும். அருமை சூப்பர், தேங்க்யூ. இப்போ அடுத்தது நம்ம ஒன்று பேசலான்னு இருந்தோம், என்னென்னா செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப். ஆமாம், ஸ்கில்டு ஒர்க்கர் லைசன்ஸும் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப். ஆமாம். லைசன்ஸ் வந்து இப்போவும் வந்து ஒரு ஷாப்புக்கோ இல்லை ஒரு கேரேஜ் மெக்கானிக் ஷாப்புக்கோ பியூட்டி சலூனோ பெட்ரோல் ஸ்டேஷனோ இப்போவும் லைசன்ஸ் எடுக்கலாம். நீங்கள் இப்போவும் வந்து ஹோம் ஆஃபீஸ் உங்களுக்கு ஜென்யூன் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லைசன்ஸ் வந்து தராங்க. ஆனால் இப்போது ஹோம் ஆஃபீஸ் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு புது அப்ரோச்சை கொண்டு வந்திருக்காங்க. பேங்க் பேலன்ஸை வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. குறைஞ்சது 3 மந்த்ஸுக்கான சேலரி அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாமே சரியாக இருந்தாலும் உங்களால் வந்து இந்த டைம் அஃபோர்ட் பண்ண முடியாது சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறவங்க
குறைஞ்சது ஒரு 12,000 to 16,000 மினிமம் வச்சு காட்டினா தான் அவங்க இப்போ லைசன்ஸே வந்து கொடுக்குறாங்க. அதாவது இன்கேஸ் இஃப் தி டிசைட் டு பிக் யுவர் கேஸ் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் விசிட். ஸோ இது ஒன் ஆஃப் த ரிக்குவயர்மெண்ட்டாக புதுசாக ரீசெண்டாக இந்த அப்ரோச்சாக மாற்றிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க பாருங்கள், உங்களுக்கு லைசன்ஸ் வேணும் இல்லை ஊர்லேருந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை பண்ணணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் யூ டு கெட் அ ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ். ஸோ இது வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ்லக்கான அப்ரோச்சு சேஞ்சஸை சொல்லியிருக்கோம். அடுத்தது செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்பு. செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்பை பற்றி என்னன்னா, ஆல்ரெடி யூகேல இருக்கிறவங்களோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணுங்கிறவங்க இந்த செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் ரூட்டில் பண்ணலாம். இல்லை யூகேல இருக்கிறவங்க வந்து ஒரு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசாவோ இல்லை டிபெண்ட் வீசாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்க வந்து அப்ளை பண்ணாங்கன்னா கிடைக்கிது. இப்போது யூகேக்குள்ளார இருக்கிறவங்க பிரிட்டிஷ் சிட்டிசனை ரெக்ரூட் பண்ணி முன்னாடி எல்லாம் வந்து இப்போது வரக்கூட மக்கள் வந்து ஜஸ்ட்டு பேரோலில் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் ஹோம் ஆஃபீஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தரைசிங் ஆஃபீஸர் மஸ்ட் ஹோல்டு சீனியர் பொசிஷன் வித்தின் த கம்பெனி அப்படிங்கிறதுனால ஆத்தரைசிங் ஆஃபீஸர் அப்போது நீங்கள் கொண்டு வர யூகே சிட்டிசன் இல்லை செட்டில்டு டைரக்டர் வந்து அவங்களுக்கு செட்டில்டு பர்சன் வந்து அவங்களுக்கு கம்பெனியில் டைரக்டர் போஸ்ட்டு கொடுக்கணும். நீங்கள் டைரக்டர் போஸ்ட்டு இல்லை ஒரு சீனியர் போஸ்ட் வித்தின் த கம்பெனிஸ் ஹவுஸில் கொடுத்தா தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லைனா லைசன்ஸ் அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அஸ் இன்வேலிட் அப்படிங்கிற மாதிரி. நாட் இன்வேலிட், தேர் ரெஃப்யூசிங் த லைசன்ஸ் சேயிங் தட் ஹி இஸ் நாட் ஹோல்டிங் சீனியர் போஸ்ட்டு, ஒன்று வேறு ஆத்தரைசிங் ஆஃபீஸர் கொடுங்கன்னு we are going to refuse. ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறவங்க அவங்க கொண்டு வர யூகே சிட்டிசனை டைரக்டராக போடுங்க. எகெயின் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் யூகேல செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் வேணுங்கிறவங்க அவங்க ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களே ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். அதுதான் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப். இது நீங்கள் go.uk பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது. பட் டு மேக் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த டேர்ம் வி ஆர் யூஸிங் இட். ஸோ இதுக்கு ரிக்குவயர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த லைசன்ஸுக்கு வேணுங்கிற ரிக்குவயர்மெண்ட்டு தான் இதுக்கும். விஏடி சர்டிஃபிகேட், PAYE சர்டிஃபிகேட், எம்ப்ளாயர் லைபிலிட்டி இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் உங்கள் ஆஃபீஸ் லீஸ் அக்ரிமெண்ட். இதில் அப்புறம் இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதில் 4 மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு எதுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ ஜஸ்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ்ஸு நீங்கள் இல்லாமல் ரன் பண்ண முடியாது, நீங்கள் ஆல்ரெடி அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜென்யூனாக நீங்கள் வந்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனுக்கோ இல்லை செட்டில்டுக்கோ வேலை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற போது அவங்க பேரில் லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர் பொசிஷனை கொடுத்து பண்ணுறது தான் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப். ஸோ இந்த அப்ரோச்சு இப்போவும் இருக்குது. மக்களுக்கு லைசன்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஆனால் ப்ராப்பராக செய்யுங்க. எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுடைய அப்ரோச்சை மாற்றிட்டாங்க, ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சரியாக செஞ்சிங்கன்னா கிடைக்கும். ஸோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் we can help you. Do it correct at the first time. Do it right at the first time. அதான் டூ இட் ரைட் அட் த ஃபர்ஸ்ட் டைம்னா மெயினாக வந்து உங்களுக்கு வந்து லா பற்றி நல்லா தெரிஞ்சவங்களை வச்சு போனீங்கன்னா இன்னும் பெட்டர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாத்தையும் முன்னாடியே தவிர்த்துடலாம். அது திருப்பி வந்து ரீபேக் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாத்துக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பயும் வந்து எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். நன்றி.